எனக்கு வந்து வின்சிராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவரு என்னுடைய நிறைய படங்களுக்கு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஹியூமன். அவர் வந்து லியோ ஜான் படம் பத்தி நெறையா சொல்லிட்டே இருப்பாரு. அவர் எடிட்டரா இருக்கும்போதும் கூட அவர் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்கூட. ஆ அவருடைய முதல் திரைப்படம் அப்படிங்கும்போது, நான் அதுக்கு முன்னாடி அவர நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆ லியோ ஜான் பால. ஸோ நான் அந்த டே 1 ஃப்ரைடே வந்து நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனதுனால என்னால படம் பார்க்க முடியல. ஸோ சாட்டர்டே வந்து நைட் என்னுடைய நண்பர்களோட படம் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% வந்து ஃபேமிலி க்ரௌடு தான். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அது கிளைமேக்ஸ் வரைக்குமே அ ஒரு சாதாரண ஆடியன்ஸா யாரு இந்த ப்ளேவ பண்றா? எதுக்காக நடக்குது? யார் அந்த நெகட்டிவ் கேரக்டர்ன்னு ஒவ்வொருத்தவங்களா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கிரிப்பான அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். அதோடைய ஃபில்ம் மேக்கிங், அத பிரசன்ட் பண்ண விதம், அதோடைய சிஜி ஒர்க்கு, டெக்னிக்கல் ஒர்க்கு, சவுண்டு எல்லாமே வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளோ இம்பேக்ட்டா இருந்துச்சு. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு படமா இருந்துச்சு. நம்ம படம் முடிஞ்சு வெளிய வந்துட்டு, நம்ம வீட்ல போயிட்டு யோசிக்கும்போது சில குறைகள் நமக்கு தோணும். ஆஸ் எ கிரியேட்டரா நமக்கு சில லாஜிக் தோணும். பட் படம் பார்த்து முடிச்சு வெளிய வரும்போது எனக்கு எதுவுமே தோணல. ரொம்ப ஒரு இம்பேக்ட்டான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு. ஸோ முதல்ல வந்து இந்த வெற்றி வந்து அ லியோ ஜான்பாலுடைய வெற்றி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புது இயக்குனரா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகுறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆ செகண்ட் இந்த படத்துடைய கேமராமேன், இந்த படத்துடைய எடிட்டர், இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், இந்த படத்தில ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த ஆன் ஸ்க்ரீன் தெரிஞ்சுச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்மையா ஆ ஒரு சினிமா மேல இருக்கக்கூடிய ஒரு காதல்ல ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஒரு ஒரு ஸ்க்ரீன்ல வந்து ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும். ஸோ தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள சொல்லியிருக்கேன். ஒரு அற்புதமான படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆ இந்த படத்தில ஹீரோவா அறிமுகமாகுற அஜய் திஷான். ஆ ஸோ ஒரு உதவி இயக்குனரா இருந்து, எப்படி விஷால் மாரி, கார்த்தி மாதிரி ஒரு உதவி இயக்குனரா இருந்து, அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள நடிக்க வந்திருக்காரு. ஏன்னா வந்து, அந்த உதவி இயக்குனரா இருக்கும்போது தான் வந்து, முழுக்க முழுக்க வந்து ஒரு சினிமாவுல எவ்வளோ டஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அத வந்து 2 படங்கள்ல உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணிட்டு, இந்த ஸ்க்ரீன்ல வந்து நிக்கும்போது, அந்த ஸ்க்ரீனுடைய வேல்யூ நிச்சயமா அஜய்க்கு தெரியும். அத வந்து சரியாவும் பயன்படுத்தியிருக்காரு. நிச்சயமா வந்து தமிழ் சினிமால ஒரு நல்ல ஒரு யங் ஹீரோ இப்ப அ ஒரு 4, 5 யங் ஹீரோஸ் இருக்கிறாங்க. பட் முக்கியமான ஒரு ஹீரோவா வருவாரு. அதுக்கு ரொம்ப அவர் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதே தெரியுது. சாதாரண ஏதோ லவ் லவ் பண்ணிட்டு, லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னு ஒரு சின்ன ரோல் கிடையாது. அவ்ளோ வெயிட்டேஜான ஒரு ரோல். அதுக்கு வந்து அவருடைய முழு எஃபர்ட்டையும் போட்டிருக்காரு. நிச்சயமா தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவா வரணும் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆ விஜயாண்டி சார் வந்து அஜய் பேசும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. அப்படியே ஒரு அப்பா பையன பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படியே வந்து ஏன்னா விஜயாண்டி சார் அந்த ஏஜ்ல ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டுருப்பாரு. ஸோ அவருடைய ஆசைய வந்து அவர் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிச்சயமா வந்து அஜய்க்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தில அ ஹீரோயின் ஷஷ்மிதா. ஸோ அவங்க வந்து இந்த படத்தில வந்து ஒரு ஒரு பையனா நடிச்சிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். ஒரு பாய் கட்ல ஒரு ஷாட் வரும். என்ன ஷாட் அது? என்ன பெர்ஃபார்மன்ஸு? பார்க்கும்போதே ஏதோ ஹாலிவுட் படம் மாரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு அவ்ளோ இன்டென்ஸான அந்த ரியாக்ஷன். அது ரொம்ப ரொம்ப புதுமையா இருந்துச்சு. ரொம்ப இம்பேக்ட்டா இருந்துச்சு. நிச்சயமா அவங்க தான் இந்த படத்துடைய மெயின் பில்லர். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல வந்து பிரிஜிட்டா. பிரிஜிட்டா வந்து நான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்துட்டு, நம்ம ஸ்கின் டோன்ல ஒரு பொண்ணு, அதுவும் தமிழ் பேசுற ஒரு பொண்ணு. என்னப்பா? பிரிஜிட்டா தானே? பிரிகிட்டாவா? ஓகே. வெஜ் பிரியாணி மாரி ஆயிருச்சு. ஓகே. பிரிகிட்டா. பிரிகிட்டா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்துட்டே நான் வந்து அவங்கள கூப்பிட்டு பேசினேன். ரொம்ப நம்மளுடைய நேட்டிவிட்டி ஸ்கின் டோன் அப்படின்ட்டு. என்னுடைய 2 படங்களும் கூட நான் வந்து மார்கழி திங்களா இருக்கட்டும், டூ கே லவ் ஸ்டோரியா இருக்கட்டும், அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க
வேற ஒரு படங்களில் நடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களோட ஒர்க் பண்ண முடியல. பட்டு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஹீரோயினாக நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் டோன் ரொம்ப அழகா நடிக்கிறாங்க. ஆ, நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அவங்களுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்குது. இந்த படத்தில் வந்து ஆ, தனஞ்சயன் சார் எப்பயுமே வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு எனர்ஜியான ஒரு மனிதர். எந்த படமா இருந்தாலும் அது ஒரு ஹானஸ்ட்டா சப்போர்ட் பண்ணுவாரு. அதுவும் வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். எதுவா எப்போ ஃபோன் பண்ணாலும் சினிமாவ பத்தி மட்டுமே பேசக்கூடிய, சினிமாவ நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்துல வந்து ஒரு சப்போர்ட்டரா, இந்த படத்துக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் வந்து ஒரு சப்போர்ட்டரா வந்து அ இறங்கி வேலை செய்றாரு. அவருடைய நிஜமான கருத்துக்கள வந்து ஓப்பனா விஜய் ஆண்டனி சார்ட்ட எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனி சார்ட்ட ரொம்ப ஹானஸ்ட்டா, ஓப்பனா பேசக்கூடிய ஒரு ஆள் அவரு தான் நெனைக்கிறேன். ஸோ அவர் லவ்வர்ஸ் மாரி 2 மணி நேரம்லாம் பேசுவாங்க 2 பேரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் அந்த நட்பு அது வந்து ஆரோக்கியமானது. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். ஆ பத்திரிகை நண்பர்கள் அ எனக்கு வந்து ஆ எல்லாருமே எனக்கு ரொம்ப அண்ணே அண்ணேன்ட்டு நான் எல்லார்ட்டயும் நல்லா பேசுவேன். எல்லாருக்கும் நெறைய ப்ரெஸ் மீட் நெறைய இடங்களுக்கு நான் போனதுனால, எனக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாரி அப்படித்தான் நான் பழகுவேன். ஆ கவிதா சிஸ்டரும் கூட வந்து நான் ஃபங்க்ஷன்ல தான் பார்த்துருக்கேன். பட் அவங்களோட வந்து ஒரு 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 என்னன்னா வந்து ரொம்ப ஜெனூனா அ ஒரு ஒரு கருப்பான ஒரு ஸ்கின் டோன்ல இருந்துகிட்டு, ஒரு ஸ்க்ரீன்ல வந்து பேச்சு மூலமா ஒரு அட்ராக்ட் பண்ற அந்த ஒரு அந்த தகுதி, அந்த தன்மை இருக்குதுங்கல்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து உடைச்சு அவங்க வந்து கவிதா வந்து இப்படி ஒரு மேடையில வந்து நெறைய படங்களுக்கு வந்து அவங்க தொகுப்பாளரா வழங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காகன்னா, நான் நம்ம நம்ம ஒரு குடும்பம்ங்கிறதுக்காகத்தான் நான் இந்த டாபிக்கே எடுக்கிறேன். சினிமாவுங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நீங்கலாம் சேர்ந்து தான் நான், நாங்கலாம் சேர்ந்து தான் நீங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து தான். பட்டு சமீபத்தில டிஎன்ஏ திரைப்படமா இருக்கட்டும், மார்கன் திரைப்படமா இருக்கட்டும், பிகினிங் ஃபர்ஸ்ட்டு 2 டேஸ் ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூவே இல்ல. ஆ சரி என்னடா இப்ப இவ்ளோ ரிவ்யூ வந்து இப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஸ்க்ரீன்ல தியேட்டருக்கு போனா படம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. இந்த திரைப்படத்த எதுக்கு இவ்ளோ ஓ ஒர்த்லெஸ் படம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆ அது டிஎன்ஏ திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு. இந்த திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு. ஆ ஸோ என்னன்னா, இப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்களுக்கான அந்த வியூவர்ஸ், அந்த வியூவர்ஸ்க்கு நீங்க உண்மையா இருங்க. அதுதான் நான் சொல்றது. இப்போ வந்து எப்படி வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ் சினிமால ரொம்ப இப்போ வந்து பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது. இப்ப தான் வந்து தெரிஞ்சிருக்குது. இப்ப தான் அது வந்து வெளிய வந்திருக்குது. ஸோ அதே மாரி வந்து YouTubeல வந்து பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற ஒரு கலாச்சாரம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது. அது வேண்டாம். அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அது வந்து உங்கள ஃபாலோ பண்ற அந்த வியூவர்ஸ்க்கு நீங்க துரோகம் பண்ற மாதிரி. அது வந்து தயவு செஞ்சு அது மாரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஜெனுயினான ஒரு ஒப்பீனியன் தோணுதோ அதுக்கு பண்ணுங்க. உங்க YouTubeல ஆட் குடுத்தா, அதுக்கேத்த மாரி ஒரு ரிவ்யூ பண்றதும், YouTubeல ஆட் குடுக்கலைன்னா, அதுக்கேத்த மாரி ஒரு ரிவ்யூ பண்றதும், அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. ரொம்ப ஜெனுயினா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து இப்ப இப்ப நான் இது மாரி பேசுறதுனாலும் கூட சில யூடியூபர்ஸ்க்கு என் மேல கோவம் வரும். இவன் என்ன யோகியமா அப்படின்ட்டு. ஸோ நான் யோகியன் தான். ஏன்னா என்னுடைய சினிமாவுக்கு, என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நேர்மையா தான் நான் படங்கள் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம பண்ற வேலைக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதில நாம வந்து ரொம்ப அ ஏன்னா புரொடியூசர்ஸே இப்போ வந்து நெறைய வந்துருச்சு. அதாவது அ ப்ரமோஷன் டீம்னு ஒண்ணு வர்றாங்க. டீம்னு வந்துட்டு, "சார் ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து இந்த தியேட்டருக்கு ஒரு 100 பேர் அனுப்பணும் சார்." எதுக்குடா அப்டின்னா, "இல்ல சார் அவங்க வந்து வெளியில வரும்போது வந்து பாசிட்டிவான ரிவ்யூ சொல்லுவாங்க." ஸோ புரொடியூசருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ ரிவ்யூ வேணும் அப்டின்ட்டு ஒரு 100 பேருக்கு டிக்கெட் குடுத்து அனுப்புறாங்க. அந்த 100 பேர் வெளிய வந்துட்டு, "நல்லாருக்கு, நல்லாருக்கு, நல்லாருக்கு, நல்லாருக்குன்ட்டு" போறாங்க. அதுவும் பப்ளிக் ஏமாத்துற மாரி தான். அப்படியும் தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடாது. அதே மாரி யூடியூபர்ஸே வந்து சில பேர உள்ள அனுப்பிச்சுட்டு, ஒரு 10 பேர அனுப்பிச்சுட்டு, அவன் படம் கூட பார்த்துருக்க மாட்டான். படம் முடிஞ்சு வெளிய வரும்போது அவனும் வெளிய வருவான். "படம் சார்" அப்படின்ட்டு வந்து அவன் எவ்வளோ தூரம் நெகட்டிவா வந்து சொல்ல முடியுமோ, நெகட்டிவா சொல்லும்போது அது போய் வைப்ரேஷனா போய் ரீச் ஆகுது. அது பார்க்குறாங்க அப்படின்ட்டு. மக்கள் எத பார்க்கணும், எத பார்க்கக்கூடாதுன்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ மக்களுடைய பார்வைய நம்ம மாத்தணும். அந்த மாரியான ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால தயவு செஞ்சு அ ஒரு படத்த கில் பண்ற மாதிரி அ விஷயங்கள் பண்ணாதீங்க. அது வந்து
நம் உ நம்மள நாமளே கில் பண்ணிக்கிற மாரி. நீங்களும் இதே தொழில்ல தான் இருக்கிறீங்க. நாங்களும் இதே தொழில்ல தான் இருக்கிறோம். இப்ப பாருங்க கண்ணப்பாங்கிற திரைப்படத்துக்கு வந்து கோர்ட்ல வந்து யூடியூபர்ஸ் யாரும் என்னுடைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, யூடியூபர்ஸ் விமர்சனமும் பண்ண முடியாம போகுது. ஸோ தயாரிப்பாளர்கள் அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ வந்து அந்த விமர்சனம்ங்கிற ஒரு விஷயம் சின்ன படங்களுக்கு வந்து கிடைக்காம போயிரும். அந்த மாரியான விஷயங்கள்லாம். ஒரு சின்ன படங்கள வந்து மக்கள் மத்தியில போய் சேர்க்கிறதே நீங்க தான். ஸோ ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படாத அளவுக்கு, நான் வந்து ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நடிகர் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நான் பேசவே இல்ல. ஒரு தயாரிப்பாளர் பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ இந்த விழாவுக்கு வந்து என்ன கூப்பிட்ட லியோ ஜான் பாலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இயக்குனரா ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவாரு அப்படின்ட்டு அவர நான் வாழ்த்துறேன். தேங்க் யூ ஸோ மச். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.